வெல்கம் டு தீனு கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான முருங்கைக்காய் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். சிக்கன் நம்ம விதவிதமாக கிரேவி செய்யலாம், எல்லாமே ஒவ்வொரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுபோல் நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்து சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள், இது வித்தியாசமான அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்பெஷல் முருங்கைக்காய் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. சிக்கனை நம்ம ஒரு குக்கரில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். കടായി നല്ല ചൂടാണതും 4 ടീസ്പൂൺ ആയിൽ ഊറ്റിക്കുക. ആയിൽ നല്ല ചൂടാണതും മസാലപ്പൊരുൾക്കളെ ചേർത്തുക്കുക. പട്ട, ഗ്രാമ്പു, ഏലക്കായ്, പെരിഞ്ചീരകം ഇതെല്ലാം നല്ല കൊഞ്ചം പൊരിയട്ടും. 4 பெரிய வெங்காயம் நல்லா அரைச்சி சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி சேர்க்கறதோட மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வரும். அதனால் கொஞ்சம் அரைச்சி போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினால இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதும் இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சிடுங்க. பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, ஆயில் எல்லாம் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக வந்திருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அருமையான சூப்பரான முருங்கைக்காய் சிக்கன் கிரேவி ரெடி. இது சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் முருங்கைக்காய் சிக்கன் கிரேவி செய்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.